திருமாவளவன் தடுமாற்றத்தில் இருக்கிறார். திருமாவளவன் சராசரி தலைவர்களைப் போல பொருளியல் ஆதாயம் கருதி சில முடிவுகளை எடுக்கிறார். திமுகவின் அழுத்தத்திற்கு பணிந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலேயே பங்கேற்காமல் தவிர்க்கிறார். இப்படியெல்லாம் பல்வேறு யூகங்களை செய்திகளாக்கி திரிபுவாதம் செய்து மொத்தத்தில் திருமாவளவன் மீதான நம்பகத்தன்மையின் மீது தாக்குதலை நடத்தினார்கள். ஆங்கிலத்திலே கிரெடிபிலிட்டி என்று சொல்வார்களே, அந்த நம்பகத்தன்மையின் மீது தாக்குதலை தொடுத்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வேறு ஆப்ஷன்ஸ், வாய்ப்புகள் இல்லை. ஆகவே திமுக அழுத்தம் கொடுப்பதும் அதற்கு திருமாவளவன் அஞ்சுவதும் நிகழ்கிறது என்று சொன்னால் கூட அதிலே ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் அரசியல் களத்தில் வேறு வாய்ப்புகள் இருக்கிற சூழலில் அந்த வாய்ப்புகள் தேவையில்லை என்று திருமாவளவன் முடிவெடுக்கிறான் என்றால் அந்த முடிவு எத்தகைய துணிச்சல் வாய்ந்த முடிவு, கொள்கை சார்ந்த முடிவு என்பதை சொல்ல இங்கே பலர் தயாராக இல்லை. அதை பேசாமல் திமுக அழுத்தம் கொடுக்கிறது, அதற்கு பணிந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போதும் அல்லது சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போதும் எண்ணிக்கை எங்களுக்கு பெரிதல்ல, நாட்டு நலன் முதன்மையானது, சனாதன சக்திகள் இந்த மண்ணில் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த கூட்டணியில் நீடிக்க விரும்புகிறோம் என்று நான் சொன்னேன். இந்த முடிவு எத்தகைய முடிவு என்கிற கோணத்தில் யாரும் பெரிதாக விவாதிக்கவில்லை. தோழர் ஆழி செந்தில்நாதன் அவர்கள் பேசிய போது ஒன்றை சொன்னார். தமிழ்நாடு, கேரளா ஆகிய 2 மாநிலங்களை தவிர பிற மாநிலங்களில் சனாதன சக்திகள் இந்த அளவுக்கு வலுப்பெற்று இருக்கிறார்கள் என்பதை மிக சிறப்பாக பதிவு செய்தார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தமிழகத்தில் அவர்கள் எப்படியாவது காலூன்றி விட வேண்டும், வேரூன்றி விட வேண்டும் என்று பகீரத முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை வலுப்பெற விடாமல் தடுப்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த பெரும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. மற்ற இழப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எத்தனை இடங்கள், எவ்வளவு அதிகார பகிர்வு, என்ன பதவி, பொருளியல் ஆதாயம் என்ன என்கிற கோணத்தில் நாங்கள் அணுகவே இல்லை அரசியலை. திராவிட இயக்கங்களை பலவீனப்படுத்திவிட்டு சனாதன சக்திகள் இங்கே வேரூன்றினால் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதைத்தான் தொலைநோக்கு பார்வையோடு நாம் மதிப்பீடு செய்கிறோம். திராவிட கட்சிகளோடு முரண்பாடுகள் இல்லையா? உண்டு. மாறுபட்ட கருத்துக்கள் இல்லையா? இருக்கிறது. விமர்சனங்கள் இல்லையா? விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனாலும் திராவிட இயக்கங்கள் பலவீனப்பட்டு விடக்கூடாது என்று நாங்கள் ஏன் நினைக்கிறோம்? அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்தால்தான் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று எதற்காக சொல்லுகிறோம்? உடனே அதிமுக பக்கம் துண்டு போட்டு வைக்கிறார் என்று அற்பர்கள் அவதூறுகளை பரப்புகிறார்கள். அதுதான் அவர்களின் பார்வை. அதிமுக பலவீனப்பட்டால் அந்த இடத்திலே பாஜக வந்து அமர்ந்துவிடும் என்கிற கவலை. அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் பார்வை, திருமாவளவனின் பார்வை. திமுகவை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்த திராவிட அரசியலையே விமர்சிப்பது எவ்வளவு ஆபத்தானது. திராவிட அரசியலையே வீழ்த்துவது யாருடைய நோக்கம்? வீழ்த்த வேண்டும் என்பது யாருடைய நோக்கம்? நீங்க திமுக என்கிற அரசியல் கட்சியை விமர்சிப்பது என்பது வேறு. அது ஒரு தேர்தல் கட்சி.
ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, விமர்சிப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன, விமர்சிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக திராவிட அரசியலையே பிழை என்று பேசுவது சனாதனத்திற்கு துணை போகிற ஒரு அணுகுமுறை என்பதை சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது, கண்டிக்காமல் இருக்க முடியாது, அம்பலப்படுத்தாமல் இருக்க முடியாது. திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். திமுக திராவிட அரசியலை பேசுகிற ஒரு அரசியல் கட்சி. திராவிட அரசியல் என்பது திமுக அரசியலோடு மட்டுமே சுருங்கிவிடக்கூடியதல்ல. திராவிட அரசியல் என்பது ஒரு நெடிய பாரம்பரியம் உள்ள ஆரிய எதிர்ப்பு அரசியல், பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியல், சனாதன எதிர்ப்பு அரசியல். அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் என்ன பாதிப்புகள் நேர்ந்தாலும், என்ன இழப்புகள் நேர்ந்தாலும், எந்த விமர்சனங்கள் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில், விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணியில் நீடிப்பது என்கிற முடிவை நாங்கள் எடுக்கிறோம் என்றால் அந்த துணிச்சலை பாராட்டுவதற்கு பதிலாக திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறார்கள், திமுகவின் அழுத்தத்திற்கு பணிகிறார்கள் என்று விமர்சிக்கிறார்கள். இந்தியா முழுக்க ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்பதை ஆதரித்தவர்கள் தலித்துகளும் பழங்குடியிலும் தான். ராம்விலாஸ் பாஸ்வான் கூடவே இருந்தார். மாயாவதி உட்பட அத்தனை தலித் தலைவர்களும், அம்பேத்கர் இயக்க தலைவர்களும் அதை வரவேற்றார்கள். எதிர்த்தது யார்? ஓபிசி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். எதிர்த்தவர்கள் RSS, பிஜேபி, அத்வானி தலைமையிலே ரத யாத்திரை நடந்தது. ரத யாத்திரையை, மண்டல் பரிந்துரையை எதிர்த்து நடந்தது. விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள். மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று எதிர்த்தார்கள். அதுவே பெரிய வன்முறையில் போய் முடிந்தது. அந்த எழுச்சி தான் பாபர் மசூதியை போய் இடித்தது. அந்த ரத யாத்திரை தான் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுத்தது. ரத யாத்திரை எதை எதிர்த்து வந்தது? மண்டல் பரிந்துரையை எதிர்த்து வந்தது. அப்படிப்பட்ட பிஜேபியோடு ராமதாஸ் போன்றவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் பிசி, ஓபிசி, எம்பிசிக்கு ஆதரவானவர்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று இந்தியாவிலே ரத்த கலரியை ஏற்படுத்திய RSS கும்பலுக்கு துணை போவது ஓபிசி மக்களுக்கானதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அன்றைக்கு அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள், விபி சிங்குக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தலித்துகள் தான், தலித் அமைப்புகள் தான். அன்றைக்கு நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பிலே இருந்த காலம் மதுரையிலே RSS கும்பலை எதிர்த்து நாங்கள் அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறோம், சுவரொட்டிகள் ஒட்டி இருக்கிறோம். 69% இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்புக்காக பல போராட்டங்களை மதுரையிலே நடத்தியிருக்கிறோம். சைக்கிள் பேரணி நடத்தியிருக்கிறோம். விமான மறியல் போராட்டம் என்றெல்லாம் நாங்கள் அறிவித்து கைதாகி இருக்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரையில் கிறிஸ்தவத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாது, இஸ்லாத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாது, அல்லது சீக்கியத்தை சிறுபான்மை ஒரு அமைப்பாக இருக்கிற அந்த மதத்தை அறிவிக்க முடியாது. பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய இந்து மதத்தை அறிவிக்க வேண்டுமானால் இந்து மதம் அடிப்படையில் பாகுபாடுகள் நிறைந்த ஒரு மதமாக இருக்கிறது. வர்ணாசிரம தர்மம் என்கிற சனாதன தர்மத்தை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறது. அந்த மதத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாத ஒரு நெருக்கடி. ஆகவே ஸ்டேட் ரிலிஜன் இல்லை. எனவே இது அடிப்படையில் செக்யூலர் ஸ்டேட். இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன். அதை ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த வார்த்தையை கொண்டு வராமலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை செக்யூலர் கான்ஸ்டிடியூஷனாக உருவாக்கிட்டார். அதை கீழே வரக்கூடிய அடுத்தடுத்த ஆர்டிகல்ஸில் கொண்டு வர்றார். ஏன் காங்கிரஸோடு நாம் நிற்கிறோங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு இடத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்றைக்கு சனாதனத்தின் மீது பெரிய நம்பிக்கை கொண்டவராக இருந்தவர் காந்தியடிகள். இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று போராடியவர் காந்தியடிகள். சாதி இருக்க வேண்டும், தீண்டாமைதான் இருக்க வேண்டாம், கூடாது என்று சொன்னவர் காந்தியடிகள். முற்பிறவியும் உண்டு, அடுத்த பிறவியும் உண்டு, இவர்களெல்லாம் இந்த துன்பத்தை அனுபவிப்பதற்கு போன ஜென்மத்திலே செய்த பாவம்தான் என்ற நம்பிக்கையெல்லாம் கொண்டவர் காந்தியடிகள். ஆனால் அந்த காந்தியிடம் இருந்த ஒரு முக்கியமான ஒரு பண்பு, இந்த அரசுக்கு அரச மதம் வேண்டாம் என்று உறுதியாக இருந்தார். இந்து ஸ்டேட் ரிலிஜனாக இருக்கக்கூடாது என்கிற மத சார்பின்மையில் உறுதியாக இருந்தார். எனக்கு மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு, இந்த அரசுக்கு மதம் வேண்டாம். அவர் மட்டும் நினைச்சிருந்தா ஜவஹர்லால் நேருவை கூப்பிட்டு, நீ அம்பேத்கர் மாதிரி சிந்திக்காத,
இது நம்முடைய நாடு, நம்முடைய தேசம். அவனுக்கு இஸ்லாம் ஒரு மதமாயிருச்சு, பாகிஸ்தானுக்கு அது அரச மதமாக இருக்கிறது. நாம் இந்து மதத்தை இந்த தேசத்தின் அரச மதமாக அறிவிக்க வேண்டும். இந்த நாட்டை இந்து ராஷ்டிரா என்று அறிவிக்க வேண்டும். அல்லது அது பாகிஸ்தான் என்றால் இது இந்துஸ்தான் என்று அறிவிக்க வேண்டும். இந்த கருத்தை ஜவஹர்லால் நேருவிடத்திலே காந்தி சொல்லி இருந்தால் நேருவால் மீறி இருக்க முடியாது. ஏனென்றால் பட்டேலை பிரதமராக்க வேண்டும் என்று ஒரு குழு முயற்சித்த போது நேருவை பிரதமராக்கியவர் காந்தியடிகள். அந்த நேரு அவர்களால் காந்தியின் சொல்லை மீறி இருக்க முடியாது. ஆனால் காந்தியடிகள் இவ்வளவு பெரிய சனாதன நம்பிக்கையாளராக இருந்தாலும் கூட ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் என்று மூச்சுக்கு முன்னொரு முறை ராமருடைய பெயரை உச்சரித்த காந்தியடிகள் நாத்ராம் கோட்சே சுட்ட போது கூட ஹரேராம் என்று சொல்லிக் கொண்டுதான் மண்ணில் சரிந்தார். அப்படிப்பட்ட ராம பக்தராக இருந்த காந்தியடிகள் இந்த தேசத்திற்கு அரச மதம் வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்தார். காந்தியடிகள் இந்த இடத்தில் தான் அம்பேத்கரோடு இந்த புள்ளியில் தான் இணைகிறார். நேருவுக்கு மதசார்பின்மையில் நம்பிக்கை இருந்தது. அவரை வழிநடத்திய காந்தியடிகளுக்கு மதசார்பின்மையிலே நம்பிக்கை இருந்தது. அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் மதசார்பின்மை என்பதுதான் கோட்பாடு. 3 பேரும் இதிலே ஒரே புள்ளியில் இணைந்தார்கள். அதனால் கான்ஸ்டிடியூஷனில் மதம் அரச மதம் அறிவிக்கப்படவில்லை. அது ஒரு செக்யூலர் கான்ஸ்டிடியூஷனாக உருவானது. இப்ப நேருவுக்கும் மதசார்பின்மையிலே நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு மதசார்பின்மையிலே நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய பேரன் ராகுல் காந்திக்கு மதசார்பின்மையிலே நம்பிக்கை இருக்கிறது. அதனால் தான் நேருவின் கொள்ளு பேரனாக இருக்கிற ராகுல் காந்தி கான்ஸ்டிடியூஷனை எடுத்து உயர்த்தி பிடிக்கிறார். கான்ஸ்டிடியூஷன் என்பதுதான் இன்றைக்கு இந்த புதிய தேசத்தை கட்டமைப்பதற்கான ஒரு கோட்பாட்டு அறிக்கை. அதற்கு நேர் எதிரான கும்பல் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது.